இன்னைக்கு வீடியோவில் நம்ம டே 2 ஆஃப் லாஜிக் ப்ரோக்ராமிங் இன் ஜாவா தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேயில் வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராம், பேசிக் பேட்டர்ன் ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்க பேட்டர்ன் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட், ஒரு ட்ரிக்கான மெத்தட் என்ன அப்படின்னா, இது வந்து i இஸ் ஈக்குவல் டு 0. நீங்கள் எங்கெல்லாம் i யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் லூப் i யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரோ, சரியா? இப்போ இதுவே வந்து லூப் ஜே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து காலம். இது ரெண்டுமே நம்ம புரிஞ்சாலே ஈஸியாக வந்து நம்ம பேட்டர்ன் ப்ரோக்ராம் இன்டர்வியூஸில் கேட்குற பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ரைட் எ ஜாவா ப்ரோக்ராம் டு பிரிண்ட் 1 0 1 0 1 1 0 1 0 1 1 0 1 0 1 1 0 1 0 1. மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ கொஷின்ஸில் வந்து இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்கும். 1 0 1 0 1 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து நம்ம ஜாவாவில் எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம், யூஸிங் ஃபார் லூப். ஸோ கிளாஸ் ப்ரோக்ராம் ஓப்பன் public static void main string of args. ஓகேவா? ஓப்பன், கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கலாம், க்ளோஸ். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் சுற்றணும், சரியா? 1 0 1 0 1 1 0 1 0 1 1 0 1 0 1 1 0 1 0 1 1 0 1 0 1 0 1 2 3 4. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து 5 டைம்ஸ் 1 2 3 4 5, அதாவது 5 டைம்ஸ், சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட் நம் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது வேரியபிள் இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இன்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், சரியா? ஏன்னா ஏலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது 1லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ 1 வந்து பியில் வந்து 0. ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம்னா, இந்த ரோ, அதாவது இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஐ லூப்பு, இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஜே லூப், சரியா? அதாவது இது ஃபுல்லாக இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஜே லூப்பு, இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஐ லூப். நான் 2 லூப் எடுத்து பண்ண போகிறேன். ஓகே, ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐயை விட நம் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா லூப்புக்குள்ளே போகணும். ஓகேவா? ஸோ ஓப்பன், சரியா? இந்த லூப்பில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஜே லூப்பை தரேன். ஃபார் இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ஜேவை விட நம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே எனக்கு போகணும். இது ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஓகே, ஜே ப்ளஸ் ப்ளஸ். இதை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஈவன் நம்பர், சரியா? 0, இது வந்து ஜேவோட 0, இது ஐயோட 0. ஓகேவா? இது வந்து ஜேவோட 1, சரியா? இது ஐயோட 1. நம்ம மேலே வந்து நம்ம இந்த சார்ட் நமக்கு பார்த்தாலே நமக்கு புரியும், சரியா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எங்கெல்லாம் ஈவன் நம்பர் இருக்கோ, நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பண்ண மாதிரி தான், எங்கெல்லாம் ஈவன் நம்பர் இருக்கோ நான் அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 1 பிரிண்ட் பண்ண போகிறேன், சரியா? இங்கே பாருங்கள், இது வந்து 0வா? ஓகேவா? அப்போது 0 வந்து ஈவன் நம்பர். இது 0 1 2, இது 2, இது 4. அதே மாதிரி இது 0, இது 2, இது 4. கிளியரா? இது 1 2 3, சரியா? அப்போது எங்கெல்லாம் ஆட் நம்பர் வருதோ
எந்த இடத்துலலாம் அதாவது ஜேவோட காலமில் எங்கெல்லாம் எனக்கு வந்து ஆட் நம்பர் வருதோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், 0 பிரிண்ட் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் வந்து எனக்கு நான் ஈவன் நம்பர் வருதோ எனக்கு வந்து நான் என்ன அங்கே பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் j modulus 2 equal to 0. Clear? J modulus 2 equal to 0. இப்போ j modulus 2 jல வந்து எப்பெல்லாம் வந்து ஈவன் நம்பர் வருதோ, ஓகேவா, எப்பெல்லாம் வந்து நம்ம சார்ட்டோட ஈவன் நம்பர் வருதோ அங்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் print a, ஓகேவா, else open system dot out dot print b. simple. இப்போ எனக்கு இது என்ன செய்யும் அப்படின்னா ஓகே, இந்த அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட காலமில் இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுதுன்னா எப்போல்லாம் வந்து ஜேக்குள்ளே வந்து ஈவன் நம்பர் வருதோ, அதாவது இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜேல 0 இருக்கா, அப்போ 0 modulus 2 equal to 0வா, அப்போ கண்டிஷன் ட்ரூவா, அப்போ என்ன ஆகும், 1 பிரிண்ட் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு லூப் வருது. நம்ம டீகோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லூப், அது 0th லூப், அதாவது 0th லூப், 0th ஐ லூப் அண்ட் தென் 0th ஜே லூப். சரியா? 0th ஐ லூப் அண்ட் தென் 0th ஜே லூப். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வருது. உள்ளே வந்ததுமே எனக்கு வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ஜேவோட நம்பர் பெருசு, கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா உள்ளே வருது ஜே modulus 2 equal to 0, கண்டிஷன் ட்ரூ. ஸோ எனக்கு வந்து ஏ வேல்யூ 1 பிரிண்ட் ஆகிடுது. ஓகேவா? திரும்பியும் வந்து மேலே போகுது, லூப் மேலே போகுது. மேலே போயிட்டு ஃபஸ்ட் இந்த ஜே லூப் கம்ப்ளீட் ஆகிட்டு தான் நம்ம ரூல் என்ன, ஒரு லூப் கம்ப்ளீட் ஆகிட்டு தான் அடுத்த வேலையை பண்ணும். ஸோ நமக்கு இந்த லூப்புக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? இந்த லூப்புக்குள்ளே தான் இருக்கும். இந்த லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐ லூப் திரும்பி மறுபடி போகும். கரெக்டாக? நம்ம லூப்போட ரூலே தான். இந்த லூப் வந்து எனக்கு ஜேவை விட நம் பெருசாக இருக்கும், அதாவது ஜேவோட நம் பெருசாக இருக்கும்ன்றது முடிஞ்சதுக்கப்புறம் ஜே ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆனால் மட்டும்தான் திரும்பி எனக்கு ஐ லூப் போகும். ஐ லூப்லேருந்து திரும்பி வரும். ஓகேவா? ஸோ எனக்கு திரும்பி ஐ லூப் திரும்பி மேலே போகுது. ஜேவோட வேல்யூ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ ஜேவோட வேல்யூ 1 modulus 2 equal to 0 கிடையாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ், இது ஃபால்ஸ். ஸோ எல்ஸ் வேல்யூ போகும். எல்ஸ் வேல்யூ போனதுமே பியில் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ 0 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சாரி, 0, ஜேவோட காலம் 0. சரியா? இங்கே சாரி ஜே இஸ் ஈக்குவல் டு 1 இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ திரும்பி மேலே போகுது. மேலே போனதுமே ஜேவோட வேல்யூ இப்போ என்னது, 2 இஸ் ஈக்குவல் 2ஓட நம் பெருசு, கண்டிஷன் ட்ரூ. அப்போ 2 modulus 2 equal to 0, கண்டிஷன் ட்ரூவா. அப்போ சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்ட் ஏ வேல்யூ என்னது, ஏ வேல்யூ வந்து நமக்கு 1 பிரிண்ட் ஆகும். அதாவது ஜே இஸ் ஈக்குவல் டு 1, ஜே இஸ் ஈக்குவல் டு 2. கரெக்டாக தானே? நம்ம சார்ட் படி ஜே இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 2க்கு 1 பிரிண்ட் ஆகிடுச்சா, திரும்பியும் மேலே வருது. திரும்பியும் மேலே வரப்போ ஜேவோட வேல்யூ என்ன இருக்கும், 3 இருக்கும். 3ஐ விட நம் பெருசு, கண்டிஷன் ட்ரூ. அப்போது திரும்பி உள்ள வரப்போ 3 modulus 2 equal to 0, கண்டிஷன் ஃபெயில். ஸோ நமக்கு எல்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். எல்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகிறப்போ நமக்கு என்ன ஆகும், திரும்பி வந்து 0. திரும்பி வந்து நமக்கு பியோட வேல்யூ 0 பிரிண்ட் ஆகும். திரும்பியும் மேலே போகுது 4 modulus 4ஐ விட நம் பெருசு, கண்டிஷன் ட்ரூ. அப்போ உள்ளே வரும் 4 modulus 2 equal to 0, கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன ஆகும், நமக்கு ஏ வேல்யூ 1 பிரிண்ட் ஆகும். ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு 3, ஜே இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ, ஐயோட ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்ட் எல்என், அடுத்த லைன் போகிறதுக்காக பிரிண்ட் எல்என், அடுத்த லைன் எனக்கு இது அடுத்த லைன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இது 0, ஐ இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? இது வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே 0 இருக்குது. ஐ இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எனக்கு அடுத்த லூப் வருது. ஐயை விட ஐ வேல்யூ 1, 1ஐ விட நம் பெருசா,
கண்டிஷன் ட்ரூ. அப்போது உள்ளே வருது. இப்போ ஜே லூப் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? ஏன்னா இங்கே திரும்பி இனிஷியலைசேஷன் இருக்குது. ஸோ இன் ஜே இஸ் ஈக்குவல் டு 0. 0 விட நம் பெருசு. கண்டிஷன் ட்ரூ. அதே மாதிரி தான் மேலே என்ன ப்ராசஸ் நடந்துச்சோ அதுதான் திரும்பி இங்கே ப்ராசஸ் ஆகும். கரெக்டாக? ஏன்னா இதில் ஜே இஸ் ஈக்குவல் டு 0 தானே, அதே 0 தான் இங்கே 1 பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி திரும்பி அடுத்த லூப் வரப்போ 0 பிரிண்ட் ஆகும். திரும்பி அதே மாதிரி 1 பிரிண்ட் ஆகும். திரும்பி 0 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 1 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நம்ம இதை ஃபுல்லாக டீகோட் பண்ணோன்னா வீடியோவோட லென்த் அதிகமாக போகுன்றதுக்காக நான் சொல்கிறேன். பட் நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கேயும் அதே ஜேவோட வேல்யூ 0 தான். ஜேவோட வேல்யூ 1 ஆகிறப்ப திரும்பி 0 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம வேல்யூ இங்கே எதுவுமே மாற்றலை. ஸோ 10101 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ மறுபடியும் திரும்பி மேலே போகும். அதாவது ஜேவோட லூப் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்பி மேலே போகும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 2. சரியா? இப்போது 2வை விட நம் பெருசு. கண்டிஷன் ட்ரூ. இப்போ மறுபடியும் ஜேவோட லூப்க்கு வருமா? ஜேவோட லூப் வரப்போ திரும்பி மறுபடியும் ஜே இஸ் ஈக்குவல் டு 0. 0வோட நம் பெருசு. 0 மாடலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு சிஸ்டம் டாட் ஆர் பிரிண்டில் வந்து எனக்கு ஏ பிரிண்ட் ஆகணும். அப்போ 1. அப்போ அதே மாதிரி 0 1 0 1 பிரிண்ட் ஆகும். திரும்பி எனக்கு இந்த ஜே லூப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேலே போகும். இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ 3. சரியா? ஐயோட வேல்யூ 3 பிரிண்ட் ஆகிறப்போ ஐயோட வேல்யூ 3 வரப்போ 3யோட நம் பெருசு. கண்டிஷன் 3யோட 5 பெருசு. கண்டிஷன் ட்ரூ. அப்போ உள்ளே வரப்போ ஃபார் இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஜே இஸ் ஈக்குவல் டு 0ல் மேலே என்ன நடந்துச்சோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும். 1 பிரிண்ட் ஆகும். அடுத்து திரும்பி வேல்யூ போகும். 0 வரும். திரும்பி 1 வரும். அப்புறம் 0 வரும். அப்புறம் 1 வரும். இப்போ ஜேவோட வேல்யூ ஜேவோட லூப் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் மேலே ஐயோட லூப் போகும். அப்போ ஐ வேல்யூ இப்போ என்ன இருக்கும்? ஐ இஸ் ஈக்குவல் டு 4. 4 ஆகிறப்ப இன்ட் ஜே இஸ் 4ஓட நம் பெருசு. கண்டிஷன் ட்ரூவா? இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 1 பிரிண்ட் ஆகும். அப்புறம் திரும்பி 0 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 1 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 0 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 1 பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளோட ரெக்யர்மெண்ட் படி நம்ம கொஷின் படி நம்ம 10101 இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? திரும்பி மேலே வரும். ஐயோட வேல்யூ திரும்பி மேலே இருப்ப 5வை விட 5 வந்து பெருசுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் வரும். பட் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த லூப் போட்டு நமக்கு வெளியே வந்துடும். ஓகேவா? இதை நம்ம ப்ரோக்ராமாக போடுவோம். நம்ம தட்வன் ப்ரோக்ராமரில் ஜாவா, பைத்தன், எஸ்கியூஎல், ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் கோர்சஸ்லாம் வெறும் 4000 தான் சொல்லித்தராங்க. எல்லாமே வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் தான். எல்லாமே டீச்சிங் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக் டேஸ் பேச்சஸும் இருக்குது அண்ட் தென் வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்குது. அதுக்கு முன்னாடி லைவ் 3 days ஃப்ரீ டெமோ கிளாஸஸும் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து எப்படி டீச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் டே வந்து கரியர் கைடன்ஸ் பற்றி இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து உங்களோட கோர்ஸ் டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் பற்றி இருக்கும். சப்போஸ் ஜாவாவாக இருக்கட்டும், பைத்தானாக இருக்கட்டும், அதோட டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் பற்றி இருக்கும். அதில் நீங்கள் வந்து எந்த டவுட்ஸ் ஆனாலும் வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு டீச்சிங் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, நம்ம ஒரு நியூ கிளாஸை க்ரியேட் பண்ணிவிடுவோம். ப்ரோக்ராம். ஓகே, இப்போது நான் மெயின் மெத்தட் தரேன். என்னன்னா இது ஒரு ஷார்ட்கட். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் டைப் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் ஒரு ஓகே எனக்கு சின்டாக்ஸ்லாம் ஓகேனா நீங்கள் மெயின் சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து ஒர்க் ஆகும். மெயின் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்ட் நம் இஸ் ஈக்குவல் டு 5. அதாவது எனக்கு 5 டைம்ஸ் வந்து லூப் சுற்றணும். இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஏ வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகிறதுக்கு. ஓகே, இன்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனால் ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஐயை விட நம் பெருசு. ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபார் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். ஃபார் அடுத்து ஜே லூப் இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0. ஜே விட நம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போது ஜே லூப்பும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இப்போ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம லாஜிக் எழுதணும். என்ன லாஜிக்னா, இஃப் எனக்கு எப்போல்லாம் வந்து ஜேவோட வேல்யூ ஈவனாக இருக்கும், ஜே மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 இருக்கும், எப்போல்லாம் வந்து எனக்கு வந்து ஜேவில் அதாவது இங்கே வர வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது வருது பார்த்தீங்களா, இன்க்ரிமெண்ட் ஆகி ஒரு லூப் முடிஞ்சோம், அந்த இடத்துலலாம் வந்து எனக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒரு ஷார்ட்கட் சிஸ்டம் டாட் ஆர் பிரிண்ட் எலன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பிரிண்ட் எலன் வராது, பிரிண்ட். ஓகே, சிஸ்டம் டாட் ஆர்டர் அவுட் டாட் பிரிண்ட். இப்போ வந்து எனக்கு இங்கே தான் வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணணும், ஏ. சரியா, ஏ வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, எல்ஸ் தரேன். இங்கே வந்து சிஸ் அவுட், இங்கேயும் வந்து எல்என் வராது, இங்கே வந்து எனக்கு பி, அதாவது 0 பிரிண்ட் ஆகணும். ஈவன் நம்பர் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு 1 பிரிண்ட் ஆகணும், ஆட் நம்பர் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து 0 பிரிண்ட் ஆகும். எல்ஸ் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது எனக்கு ஜே லூப் கம்ப்ளீட் ஆனதுமே எனக்கு நெக்ஸ்ட் லைன் போகணும். எந்த லைன்னா, இப்போ இந்த 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 ஒரு லைன் இருக்குல்ல, இது கம்ப்ளீட் ஆனதுமே எனக்கு வந்து ஐ லூப் போகணும். ஐ லூப் வந்து நெக்ஸ்ட்டு ரோ வந்து போகணுன்றதுக்காக நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன், இது வந்து என்ன செய்யணும், நெக்ஸ்ட் லைன் போகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து இப்போ ரன் பண்ணணும். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா? நம்மளோட ரெக்யர்மெண்ட் படி நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் கேப், ஒரு ஸ்பேஸ் மாதிரி விட்டுக்கலாம். ப்ளஸ் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 10101, அதாவது ஃபேமஸ் இன்டர்வியூ ப்ரோக்ராம் அண்ட் தென் பேட்டர்ன் ப்ரோக்ராம் ஃபார் லூப் அண்ட் ஜே லூப். அதாவது ஃபார் ஜே ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறது. ரொம்ப இன்டர்வியூவில் வந்து முக்கியமாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த லாஜிக் ப்ரோக்ராம் பிளேலிஸ்ட்டை வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கேன். நான் தினமும் வந்து டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அடுத்த லாஜிக் ப்ரோக்ராமை மீட் பண்ணுறேன். டே 3ல் வந்து நாளைக்கு மீட் பண்ணுறேன். பை பை, சி யூ, பை.